Students, application of matrices and determinants first chapter adjoint பார்த்தோம். இப்போ adjoint அதை கண்டினியூ பண்ணுறோம். adjointலேருந்து இப்போ inverse of matrix அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனு. ஸோ inverse of matrix அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாக்கா let A be a square matrix of order n if there exist a square matrix B of order n such that AB equal to BA equal to IN அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பாசிபிள் ஆர்டர் என். ஸோ ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அதோடைய இன்வர்ஸ் வந்து எக்ஸீட் ஆகுது. இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸீட் ஆகுது. எப்போ எக்ஸீட் ஆகும் அப்படின்னாக்கா என்ன கண்டிஷன்? ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனாக்கா ஏவோடைய இன்வர்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் லெட் ஏ பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n if there exist a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் B of order n such that AB equal to BA equal to IN. இந்த கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். AB equal to BA equal to IN அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக B is a inverse of A அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸுடைய டெஃபினிஷன். ஸோ அதில் வந்து ஒரு 2 தீர்வு கொடுப்பாங்க. அதில் நான் நோட்டாக போட்டிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. let A be a square matrix of order n then A inverse exist if only if A is non-singular, then A inverse is equal to 1 by determinant A into adjoint A. ஸோ இதுதான் ஃபார்முலா. A inverse is equal to 1 by determinant A into adjoint A. எப்போ A inverse exit ஆகும் அப்படின்னாக்கா A inverse A is a non-singular இருக்கணும். A வந்து non-singular இருந்தால் தான் A inverse exit. if only if A is non-singular இருந்தால் A inverse exit ஆகும். A inverse எப்போ exit ஆகும் அப்படின்னாக்கா A is non-singular இருக்கும்போது exit ஆகும். அதுதான் if only ifங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எப்போ A inverse exit ஆகும் அப்படின்னாக்கா A is non-singular இருக்கணும். ஸோ non-singular அப்படின்னா நமக்கு தெரியும். non-singularனா determinant A is not equal to 0 இருக்கிறது தான் non-singular. அப்போ singular அப்படின்னாக்கா determinant A equal to 0 இருக்கிறது அது சிங்குலர். நான் சிங்குலர்னால் determinant A is not equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம 11th படிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஃபார்முலாஸ். if A is நான் சிங்குலர் then ஃபஸ்ட்டு determinant of A inverse is equal to 1 by determinant A-னாலும் வேல்யூ ஒன்று தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose வேல்யூ ஒன்று தான். ஸோ இது சம்ஸ் போடுறது யூஸ் ஆகும். lambda into A the whole inverse is equal to 1 by lambda into A inverse. இதுவும் சம் போட யூஸ் ஆகும். ஸோ இதான் இன்வர்ஸோடைய கான்செப்ட்டு. ஸோ இன்வர்ஸோடைய கான்செப்ட்லேருந்து நம்ம இப்போ ஒரு தீரத்தை பார்க்க போகிறோம். என்ன தீரம் அப்படின்னாக்கா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்ஸ் லா ஃபார் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்ஸ் லா ஃபார் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஸோ இந்த லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய ஸ்டேட்மெண்ட் if A and B are non-singular matrix of the same order then AB is also non-singular and AB the whole inverse is equal to B inverse A inverse. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டு. எப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கனாக்கா ஏவும் பி ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்கா அவருடைய ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அதுக்கடுத்து ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இது வந்து இன்வர்ஸு. ஸோ இதுதான் ரிவர்ஸ் லா ஃபார் இன்வர்ஸ் ப்ரூஃபு. சின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் நான் சிங்குலர் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஏ அண்ட் பி ஆர் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கிறோம். இஃப் ஏ பியும் நான் சிங்குலராக இருந்துச்சுனாக்கா ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் தேர்ஃபோர் determinant A is not equal to 0. B is non singular therefore determinant B is not equal to 0. ஸோ ஏவும் determinant ஏவும் not equal to 0, determinant பியும் not equal to 0. ரெண்டையும் ப்ராடக்ட் எடுத்திங்கனாலும் not equal to 0 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருப்போம். we know that determinant AB equal to determinant A into determinant B. ஸோ இங்கே determinant A not equal to 0, determinant B not equal to 0. therefore determinant A determinant B determinant A into determinant B is also not equal to 0. hence determinant of AB is not equal to 0. Hence so determinant AB is not equal to 0 நாக்கா AB is also non-singular. so first proof over என்னது A and B are non-singular matrices of the same order then AB is also non-singular. so first proof over AB is also non-singular. next AB the whole inverse is equal to B inverse A inverse அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸோடைய டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? let A
be a square matrix of the same order if there exist a square matrix B order AB such that AB equal to BA equal to IN. ஸோ AB equal to BA equal to IN இருந்துச்சுனாக்கா இந்த Bங்கிற மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், இன்வர்ஸ் ஆஃப் A. B இஸ் கால்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா AB இன்ட்டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு ஒன்று தான். ஸோ இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறோம். B இன்ட்டு B இன்வர்ஸ்னு வரும். B இன்ட்டு B இன்வர்ஸ் நம்ம 10th படிச்சிருக்கிறோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் IN கிடைக்கும் ஆர்டர். ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏனாலும் ஸோ ஏன்னு தான் கிடைக்கும். ஸோ அப்போ A இன்ட்டு A இன்வர்ஸ்னாலும் திரும்பவும் I தான் கிடைக்கும். ஸோ திரும்பவும் ரிவர்ஸில் அப்படியே மாற்றி ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ஈக்குவல் இன்ட்டு AB. ஸோ ரெண்டும் திரும்பவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறோம். AB B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு A. ஸோ A இன்வர்ஸ் இன்ட்டு ஏனாலும் IN. நெக்ஸ்ட்டு IN இன்ட்டு Bனாலும் B தான் கிடைக்கும். அப்போ B இன்வர்ஸ் இன்ட்டு B திரும்பவும் IN கிடைக்குது. ஸோ AB இன்ட்டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ்னாலும் IN கிடைக்குது. B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இன்ட்டு ABனாலும் IN கிடைக்குது. ஸோ மேட்ரிக்ஸோட டெஃபனிஷன் படி AB the whole inverse is equal to B inverse A inverse. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸோடைய ரிவர்ஸ் லா. ஹென்ஸ் ப்ரோட். தேங்க்யூ.